ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ஜோயாவை காட்டுறாங்க. அவள் வந்து ஆக்சுவலி இத்தனை வருஷமாக ஒரு வில்லேஜில் தான் இருந்திருப்பா போல். அவள் பிறந்த உடனேவே அவள் தொலைஞ்சு போயிட்டா. ஸோ வில்லேஜில் தான் வளர்ந்துருக்கா. ஸோ இப்போ அவங்க பொண்ணு வந்து வில்லேஜில் தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம ஹீரோயின் இங்கே வர சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ஏஜ்மே 22. அவள் அந்த வீட்டுக்கு வந்து இறங்கிடுறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோஸும் இருக்கான். அவன் காரில் போகும்போது இதை பார்க்குறான். அவன் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும் போது இந்த ஃபேமிலியோட பொண்ணை திரும்ப கடிச்சிட்டாங்க போல், இவங்க ரொம்ப வருஷமாக வில்லேஜில் இருந்திருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோக்கு இவளை பார்த்த உடனே பிடிச்சிருது. ஸோ இங்கே ஒரு மெய்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயினை பார்க்குற விதமே ஹீரோயினுக்கு புரியுது, இவங்க இங்கே இருக்க யாருமே நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நீ எங்கேயும் நிற்காம உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போகிறா. அங்கே போனால் அவங்க அப்பா, அம்மா, தாத்தா, அதுக்கப்புறம் அவளோட பிரதர், அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்கா. அவளை இவங்க அடாப்ட் பண்ணியிருப்பாங்க போல். அவளோட பெருசியா. ஸோ எல்லாருமே இங்கே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியுது இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சியா இருக்கா இல்லையா, அவளுக்கு என்ன பயம் அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணு வந்துட்டா நம்மளை விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவள் நல்ல பேர் வாங்க மட்டும் இந்த வீட்டில் விட்டுற மாட்டேன், கண்டிப்பாக இவளோட பிளேஸ்க்கு திரும்ப நான் இவளை அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க அப்பா சொல்கிறாரு, நாளைக்கே ஒரு டியூட்டரை ரெடி பண்ணணும், அப்போ தான் நம்ம ஃபேமிலியோட ரூல்ஸ் எல்லாத்தையுமே இவளுக்கு தெரிய வரும், இல்லைனா வில்லேஜ் போன மாதிரி தான் நடந்துப்பா, அது நம்ம குடும்பத்துக்கு சரியே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த சியாவுமே ஆமாம் இவளுக்கு சொல்லித்தரணும், இல்லைன்னா நம்மளோட குடும்ப மானமே போயிடும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே தாத்தா கொஞ்சம் நல்லவராக இருக்கார். அவருக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் சொல்கிறாரு, எல்லாரும் இவ்வளோ பேசுகிறாங்க, நீ ஏன் கொஞ்சம் கூட பேச மாட்டேங்கிற, உனக்கு பேச எதுவும் வராரா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை பெரியவங்க பேசும்போது எப்போவுமே நான் ஊடையில் பேச மாட்டேன், ஸோ அவங்க எப்போ பேசி முடிப்பாங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அங்கே மேட் கிட்ட எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போது தாத்தா வந்துட்டு, எதுக்கு இப்போ காஃபி சம்மந்தமே இல்லாமன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எப்போவுமே நான் ஒரு பெரியவங்களை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு டீ இல்லைனா காஃபி கொடுப்பேன், ஸோ அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இவ்வளோ ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தாத்தாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகுது, ரொம்ப இம்ப்ரெஸ்ஸும் ஆகிடுது. அப்புறம் அவங்க டீலாம் கொண்டு வந்த உடனே நம்ம ஹீரோயின்மே அதை கொடுத்து தாத்தாக்கு வணக்கம் சொல்லிட்டு, நீங்கள் எதனாலும் அரேஞ்ச் பண்ணுங்கள், நான் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அங்கே அந்த பிரதர் அண்ட் அந்த சியாவுக்கு சுத்தமாக நம்ம ஹீரோயினை பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினையும் அந்த சியாவையும் உட்கார வச்சு பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அடாப்டட் சைல்டோ இல்லை உண்மைக்கே என்னோட குழந்தையோ யாராக இருந்தாலும் 2 பேரும் எனக்கு சேம் தான், 2 பேரும் இந்த வீட்டில் சமமான உரிமைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சியா வந்துட்டு, இத்தனை வருஷமாக நான் இருப்பேன், உடனே வந்துட்டு இவளுக்கும் சமமான உரிமை இருக்குன்னா நான் என்ன பண்ணுறது, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போகிறா. அங்கே பார்த்தா அவளுக்கு பெட்ஷீட் கலர் சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் அங்கே டாய்ஸாக இருக்குது. இவள் ரொம்ப நீட்டாக மெச்சூர்டாக இருப்பா போல். ஸோ அங்கே மேட் கிட்ட இந்த பெட்ஷீட்டை மாற்றுங்க, அப்புறம் இந்த டாய்ஸ்லாம் இங்கேருந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, இருக்கிறதுல நீ இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணுறீங்களா இல்லை நான் தாத்தா கிட்டே போய் இந்த விஷயத்த சொல்லவா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க பயந்துட்டு வேகமாக பெட்ஷீட்டை மாற்றுறதுக்கு அங்கேருந்து ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே பார்க்குறாங்க, லா புக்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஹீரோயின் எடுத்து ரீட் பண்ணிட்டு இருக்கா. விஷயத்தை போய் அந்த மெய்ட் அந்த சியா அப்புறம் இந்த பிரதர் கிட்டே சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க, சும்மா அவள் வந்துட்டு தாத்தா கிட்டே ஷோ ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு சுத்தமாக படிக்கவே வராதுன்னு தான் நினைக்கிறேன், நாளைக்கு டியூட்டர் வரட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்டே போய் அந்த மெய்ட் சொல்லிடுறாங்க, நாளைக்கு 9 o'clock ஷார்ப்பாக வந்து டியூட்டர் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் நைட் ஃபுல்லாகவே இந்த லா புக்கை படிச்சுட்டு அப்படியே அங்கே தூங்கிடுறா. மார்னிங் 9 o'clock ஆகிடுது. அந்த டியூட்டர் வந்து டோரை நாக் பண்ணாமல் உள்ளே வந்துட்டு, நீ இன்னும் எந்திரிக்கலையா, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, உங்களுக்கு சென்ஸ் இருக்கா, நீங்கள் தான் எனக்கு சொல்லித்தர போகிற டியூட்டரா, உங்ககிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள்ஸ் இல்லை, நீங்கள் வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா, மேனரே இல்லை, நீங்கள் டோரை நாக் பண்ணிட்டு தானே உள்ளே வந்திருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க, நீ என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லவா அப்படின்னு கேட்கும்போது, மேனர்ஸே இல்லாத ஒருத்தவங்க எனக்கு எப்படி டியூட்டராக இருக்க முடியும், நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு அவங்கள வெளியில் போக சொல்லிட்டு டோரையுமே க்ளோஸ் பண்ணிடுறா. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அவங்க அப்பா வந்து அவளை போட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு, நீ என்ன உன் மனசில் நினச்சிட்டு இருக்க, வந்த டியூட்டரையுமே இப்படி அனுப்பி விட்டுருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து எல்லாமே படிச்சிருக்கா போல், பட் இவங்கக்கிட்ட எந்த ஷோ ஆஃபும் பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்க செய்கிற இடத்துக்குமே ஓகே சொல்லிட்டு இருந்திருக்கா. அங்கே கிராண்ட்பா வந்துடுறாரு. அவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் இங்கே கத்திட்டு இருக்கா
அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, வந்த டியூட்டரை இவ அனுப்பி விட்டுட்டா, இவளுக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லி திட்டும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ஏன் அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேளுங்களேன், அவங்களுக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லை, நான் தூங்கிட்டு இருந்தேன், அவங்க டோரை நாக் பண்ணியிருக்கணும், அவங்க அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி இருக்கவங்க எனக்கு டியூட்டராக இருந்தால் அவங்க எனக்கு என்ன சொல்லி தருவாங்க. ஸோ அதனால நம்ம ஃபேமிலியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுக்கப்புறம் மேனரிசம் தான் போகும், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. ஸோ பேசுகிறதுல தாத்தாக்குமே கரெக்டுன்னு படுது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, கோவப்படாதீங்க, சின்ன பொண்ணு தானே, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டா, நம்ம வேற ஒரு டியூட்டரை கூட அரேஞ்ச் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அடுத்த வாரம் சூ ஃபேமிலியோட ஓல்ட் லேடிக்கு பர்த்டே. ஸோ இவளை நம்ம கண்டிப்பாக அங்கே கூட்டிகிட்டு போகணும், அவங்க மேனர்ஸே இல்லாமல் பிஹேவ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது. ஸோ அதுக்குள்ளே ஒரு டியூட்டரை ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ வில்லேஜ்லேருந்து வந்தால் மேனர்ஸே சுத்தமாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் அவள் காட்டிக்கலாம். அந்த சியா வந்துட்டு, ஆமாம் நம்ம பேசாமல் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு இவளை கூட்டிகிட்டு போகாமல் இருக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், இவள் மேனர்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பழகினதுக்கப்புறம் வேணால் வரட்டுமே அப்படின்னு அவள் சொல்கிறா. அவள் ஏன் சொல்கிறா அப்படின்னா, இவ அந்த பார்ட்டிக்கு வந்துட்டானா உண்மையான பொண்ணு இவ தான், இந்த சியா வந்து அடாப்டட் சைல்டு தான் சொல்லி பேசிடுவாங்களே, அதனால பயந்துட்டு தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா போல். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை தாத்தா நான் கண்டிப்பாக அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகணும், ஏன்னா நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க உண்மையான டாட்டர் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரல அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அதை அவங்க நம்ம சீரியஸாக எடுத்துக்கலன்னு தானே நினைப்பாங்க. ஸோ நான் கண்டிப்பாக போகணும்ல அப்படின்னு கேட்கும்போது அவருமே ஆமாம்மா நீ போகணும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்க அம்மா வந்துட்டு, அப்போ சரி நமக்கு எந்த டியூட்டரும் கிடைக்கல அப்படின்னா நீ அந்த பார்ட்டிக்கு வந்தால் ரொம்ப அமைதியாக மட்டும் இரு, யார்கிட்டையும் நீ வந்து பேச வேண்டாம், நீ பேசினாலே அப்புறம் நீ வில்லேஜ்ன்ற பேர் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் காட்டுறாங்க இந்த பர்த்டே பார்ட்டியில் அதுக்குள்ளே எந்த ஒரு டியூட்டருமே அமையலை போல். ஸோ நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ சூவுமே இருக்கான். ஆக்சுவலி அது அவங்களோட பாட்டியோட பர்த்டே பார்ட்டி தான் போல். நம்ம ஹீரோயின் அந்த பையன் அப்புறம் சியா அவங்க அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க அம்மா சில மெம்பர்ஸை மீட் பண்ண போகணும் அப்படின்னு சியா கிட்ட, நீ இவளை கூடவே வச்சுக்கோ, இவளை எங்கேயும் தனியாக விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சியா வந்துட்டு, கேட்டியா யார்கிட்டையும் ரொம்ப வாய் கொடுக்காத, அப்புறம் நீ ஒரு வில்லேஜ் கேர்ள்னு கண்டுபிடிச்சி உன்னை அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அந்த விஷயம்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ தேவையில்லாமல் இதில் வாரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி விட்டுறா. அந்த சியா டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ இதெல்லாம் பின்னாடி இருந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பான் போல். அவன் நார்மலாகவே நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் நைட்லேயே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த பிஹேவியரும் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு ட்ரிங்க்லாம் ட்ரை பண்ணுறா. ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறா போல். ஸோ அவளுக்கு அந்த டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அங்கே அந்த சியா வந்துட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ நம்ம தம்பி இருக்கான்ல, அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு உன்னை பற்றி ரொம்பவே தப்பாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கான் போல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் அந்த பிளேஸ்க்கு போயிடுறா. பார்த்தா அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட வில்லேஜ் கேர்ள் அப்படின்னு ரொம்பவே லோவாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் போய் அவனை கன்னத்தில் அரைஞ்சிடுறா. அங்கே பார்த்தா அந்த சியாவுமே வந்துட்டு அவனுக்கு ஸ்டாண்ட் எடுக்கும் போது அவனையுமே அவன் அரைஞ்சிடுறா. நம்ம ஹீரோ பக்கத்தில் இருந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். அங்கே நம்ம சியாவோட அம்மா, அதாவது ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு, உனக்கு என்ன தைரியம் தான் என் ரெண்டு பிள்ளையும் போட்டு இப்படி அடிப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஏதோ சொல்ல வரா, அதை கேட்காம அவங்க கத்திட்டே இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட பாட்டி அங்கே வந்துடுறாங்க. இங்கே என்ன பிரச்சனை, எல்லாரும் சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோனோட அம்மா வந்துட்டு, இவ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னும் போது பாட்டி வந்துட்டு, என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் கேட்காம இவ தான் ப்ராப்ளம்னு சொன்னால் என்ன அர்த்தம், இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்கும்போது அவள் சொல்கிறா, எல்லா உண்மையுமே நான் அந்த மாதிரி வில்லேஜ்லேருந்து வந்தேன் அப்படின்னு, அவன் எல்லாருக்கிட்டையும் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு. ஸோ பாட்டி வந்துட்டு, கேட்டிங்களா, சரி இங்கே யார் வந்து இதை உண்மைன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒருத்தவங்க எவிடன்ஸாக நில்லுங்க அப்படின்னும் போது யாருமே அங்கே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்க எல்லாருமே சியா அப்புறம் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் போல். நம்ம ஹீரோ, நான் இங்கே தான் இருந்தேன், நான் இதெல்லாம் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி வந்துட்டு, கேட்டிங்களா இதுதான் உண்மை, உங்கள் பொண்ணு வந்து தப்பு பண்ணல, இந்த ரெண்டு பசங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி யாரையுமே இன்சல்ட் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, எதுக்கு நீ இவங்களை அடிச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இந்த ஃபேமிலிக்கு நான் புதுசு, எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாது தான், பட் நான் வந்துட்டு இங்கே எல்லாருக்கிட்டையும் மேனேஜர் தான் நடந்துக்கிறேன், நான் வந்துட்டு என்னோட ஃபேமிலியோட இமேஜை வந்து வெளியில் ரெப்புடேஷன் போகிறதுக்கு விரும்பலை, என்னை பற்றி இவங்க இந்த மாதிரி தப்பாக பேசினாங்கன்னா எங்கள் ஃபேமிலி பற்றி என்ன நினைப்பாங்க, அதனால தான் நான் இவங்களை அடித்தேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது பாட்டிக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுது. அவங்க இவ்வளோ மேனர்ஸ் தெரிஞ்ச பொண்ணா எப்படி நீங்கள் அப்படி ட்ரீட் பண்ணலாம், நீ ஏன் கூட வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ வீட்டில் காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் போய் தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு இவ எப்படி எங்களை அடிக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இவங்க என்னை பற்றி ரொம்பவே
ரொம்பவே தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. என்னை பற்றி அவங்க தப்பாக பேசினது கூட எனக்கு பெருசாக தெரியலை. பட் நான் வந்து உங்கள் ஃபேமிலி பொண்ணு. ஸோ நான் ஒரு வில்லேஜ், எனக்கு ரூல்ஸ் தெரியாது, மேனர்ஸ் தெரியாதுன்னு பேசினா அவங்க நம்ம ஃபேமிலி பற்றி என்ன பண்ணுவாங்க? இவங்க என்ன அசிங்கப்படுத்துகிறேன் அப்படின்னு ஃபேமிலியோட இமேஜ் அண்ட் ரெப்புடேஷனை தான் கெடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே தாத்தா வந்துட்டு உங்களை அடிச்சதில் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. இந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட, பாருங்கம்மா அவள் அடிச்சதில் தடமே விழுந்துருச்சு அப்படின்னும் போது, சரி சரி நீ அழாதப்பா, நான் உனக்கு டாக்டர் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டியூட்டர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே ஒரே நாள்லேயே படித்து முடிச்சிட்டா. அவங்க வந்து இந்த விஷயத்த சொல்லும் போது அங்கே எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கு. அவங்க அம்மா கேட்குறாங்க அது எப்படி இத்தனையும் வந்து ஒரு நாள்லேயே படிக்க முடியும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சியா வந்துட்டு, நான் வந்து தேவையில்லாமல் அவளை நேற்று அந்த பார்ட்டியில் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். ஸோ அதுக்காக இவளை வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க முன்னாடி வச்சு இவளை சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறா. பார்த்தா அவள் வந்து ஒரு ஆக்ஷன் பார்ட்டிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா போல். அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனோடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவ ஒரு வில்லேஜ் கேர்ள் அப்படின்னு திரும்பவுமே அவளை அசிங்கம் தான் படுத்திட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி நல்லா ஃப்ரெண்ட் ஆகிறா. அங்கே நம்ம ஹீரோவுமே வந்திருப்பான் போல், அவனுமே அங்கே வந்திருக்கான். ஸோ அப்போ வந்து ஒரு பெயிண்டிங் வந்து ஆக்ஷனுக்கு வருது. அதை அந்த பொண்ணு வாங்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இது ஃபேக் ஆனது, இதை நீ வாங்காத அப்படின்னு. ஸோ உண்மைக்கே பார்த்தா அது ஃபேக் தான் போல். ஸோ அந்த ஃப்ரெண்டு சொல்கிறா, பரவாயில்ல நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் தான் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்க, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிரு ஃபேக்கா இல்லை உண்மையானு, அந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறான். அடுத்து பார்த்தா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வருது. அது வந்து நம்ம ஹீரோவோட பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் போல். அவன் அதை வாங்கணும்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறான், அது ஃபேக்கானதா இல்லை உண்மையானதா அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதை வாஸ்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு அவள் ஸ்டேஜுக்கு போய் அதை வாஸ்து பார்க்குறா. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன உடனே அவனுமே யாரும் அதை பிட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு 100 மில்லியன் போட்டு அதை வாங்கிடுறான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு பாட்டிக்கு அதை கிஃப்ட் பண்ணும்போது பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு பாட்டி சொல்கிறாங்க, இது ஃபேக்கானதா இல்லை உண்மையானதா, அதை நீ கேட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு, ஒரு பொண்ணை நீங்கள் வந்து நம்ம பார்ட்டியில் கூட காப்பாற்றுனீங்களே, அவள் கூட மேனர்ஸ் நிறையா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு ஆக்ஷனுக்கு வந்திருந்தா, அவள் தான் எனக்கு சொன்னா இது உண்மையானது தான் அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்ல அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே நல்ல பொண்ணாக இருக்கா, அவளை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக இங்கே டின்னருக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு சரியா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே ஹாப்பி ஆகிடுறான். அந்த சாக்கில் அவளை திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்த உடனே இந்த சியா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா, இவ்வளோ நான் இதுக்கு தான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறது இல்லை, அங்கே பெரிய இவ மாதிரி போய் அதை வாஸ்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறா, அங்கே இருக்க எல்லாரும் இவ்வளோ கிண்டல் பண்ணாங்க தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி அவள் பேசி சீன் போட்டுட்டு இருக்கா. அங்கே பார்த்தா தாத்தா சிரிச்சிட்டே வராரு. அவர் சொல்கிறாரு, ஸோ ஃபேமிலியோட ஓல்ட் லேடி வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பிகாஸ் இவ வந்து பார்த்து சொன்னனால தான் அது ஃபேக்காக உண்மையான்னு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்காக தான் அவங்க பேரை வந்து அதை வாங்கியிருப்பாரு போல். ஸோ இவ அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக அவங்க கூட டின்னருக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பியாக ஆகிடுது. இந்த சியாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து அங்கே போகிறா. ஸோ பாட்டி வந்து சொல்கிறாங்க, ரொம்பவே தேங்க்யூம்மா, இது வந்து ரியல் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சதுக்கு, நீ எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா, இதை வாஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்மே அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு சாங் பாடுறா. நம்ம ஹீரோ அங்கே தான் இருந்திருப்பான் போல். அவனுக்கு அதை கேட்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவனுமே கூட வந்து நிற்கிறான், நானும் இங்கே டின்னருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை இல்லை நான் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு வரல பாட்டி, நான் வந்து உங்களை பார்க்கணும் தான் வந்தேன். பிகாஸ் நீங்கள் இன்வைட் பண்ணி நான் வராமல் இருக்க முடியாது. இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கா, அவளோட பர்த்டே பார்ட்டி. நான் இன்னொரு நாள் கூட இங்கே டின்னருக்கு வரேன், நான் கண்டிப்பாக அங்கே போகணும் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சரி நான் கார் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு, இல்லை இல்லை நான் டாக்ஸிலே போய்ப்பேன் அப்படின்னும் போது பாட்டி வந்துட்டு, இல்லை இல்லை என்னோட பேரஸும் வந்து உன்னை கொண்டு போய் விட்டுருவான்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே கூட சேர்ந்து போகிறா. ஸோ அவங்க நடந்து போகிறது பார்க்கும்போது பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க யோசிக்கிறாங்க, இவங்க 2 பேரோட ஜோடி பொறுத்தும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ காரில் உடனே நம்ம ஹீரோ கேட்குறான், எங்கே போகணும் அப்படின்னு. ஹீரோயின் வந்துட்டு, எங்கேயாச்சும் போ அப்படின்ன உடனே அவன் வந்துட்டு, என்னம்மா நீ வந்து என்ன சொன்னாங்க, உன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டின்னு தானே சொன்னேன், அட்ரஸ் தெரியாதான்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு, பர்த்டே பார்ட்டின்லாம் எதுவும் கிடையாது, நான் வந்து பாட்டுக்கிட்டே போய் தான் சொன்னேன், நான் ஒரு வில்லேஜ் பொண்ணு, நான் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய ஃபேமிலியில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருவாங்கல்ல, ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ, பரவாயில்லையே உண்மையை மட்டும் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இன்றைக்கி டின்னருக்கு போகலாம் அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போயிடறான். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய பேசிக்கிறாங்க. அப்புறம் கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் நான் டாக்ஸி பிடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னும் போது, இல்லை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி உனக்கு தெரியாது, அவங்க வந்து எப்போடா என்னை இந்த வீட்டை விட
துரத்தணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட தாத்தாவை தவிர்த்து. ஸோ இப்போ நம்ம போகிறத பார்த்தோம் அப்படின்னா என்னென்னமோ பேசுவாங்க. ஸோ நான் டாக்ஸி பிடிச்சே போய்க்கிறேன், இன்னைக்கு டே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. இல்லை பார்த்தா தாத்தாவும் அவங்க அப்பா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நம்மளுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த கிராண்ட்மா வந்துட்டு என்கிட்ட நல்லா பேசினாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவங்க அப்பாவுக்குமே ஹாப்பியாகுது, காசுனோடனே ஹாப்பியாகுது போல். ஸோ அவர் சொல்கிறாரு, எப்படி நீ வந்த அப்படின்னு தாத்தா கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் டாக்ஸி பிடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொன்ன உடனே அவரு டென்ஷன் ஆகுறாரு. அவரோட பையனை பார்த்து கத்திட்டு இருக்காரு, என்ன நீ உன்னோட பொண்ணுக்காக கார் கூட அரேஞ்ச் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் மெய்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், ஒருவேளை அவங்க மறந்துருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா வந்துட்டு இனிமேல் நீ எங்கே போனாலும் காரில் மட்டும் போ, நீ தனியாலாம் போக வேண்டாம் சரியா, அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு பாக்கெட் மணியாக 1 மில்லியன் தரேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நான் செலவு பண்ண அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கே பார்த்தா இதை சியாவும் அந்த பையனும் கேட்டுட்டு இருக்காங்க போல். அவங்க நம்மளுக்குலாம் இவர் இவ்வளோ பாக்கெட் மணி தரல, ஆனால் இவளுக்கு மட்டும் தராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜெலஸ் ஆகிட்டதுக்கு நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போக அங்கே ஸ்டார்ஸ்க்கு வரா. சியா வந்துட்டு உனக்கு பாக்கெட் மணி தராரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு எங்களையும் ஒன்ன மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட போறா. பட் நம்ம ஹீரோயின் தள்ளிக்க உடனே அவ போய் கீழே விழுந்துடுறா. அங்கே எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. இவ கத்துல அப்போ இவ என்ன சொல்லிடுறா அப்படின்னா, என்னை தள்ளி விட்டது இவ தான் என்னை பிடிக்காம இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் சைலண்டாக இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ நான் உண்மைக்கே தள்ளி விடலை, பட் இன்னொரு டைம் நீ இந்த மாதிரி நான் புள்ளி பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. எல்லாருமே சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு பிஸ்னஸ் ஸ்டடீஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் யூனிவர்சிட்டி போக ஆசைப்பட்றேன் அப்படின்னும் போது தாத்தா வந்துட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட நீ உடனே இவளை யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொல்கிறார், அதெல்லாம் இதுக்கு அதெல்லாம் வேண்டாம், இவள் படித்ததெல்லாம் போதும், இவள் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னும் போது தாத்தா வந்துட்டு நீ சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நைட் போல் காட்டுறாங்க, அவங்க ஆன்ட்டி வந்துடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவரோட தங்கச்சி போல். அவங்களுக்கு இந்த சியா ரொம்ப பிடிக்கும். ஸோ சியா நடந்ததெல்லாம் சொல்கிறா. அப்போது அவங்க வந்துட்டு நான் அவளுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுத்தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. அவகிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியும்ல இங்கே இருக்க எல்லாருமே கெட்டவங்க தான் அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, என்னை வந்து சூ ஃபேமிலியோட கிராண்ட்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இவங்க வந்துட்டு அப்போ நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த சியா வந்துட்டு ரொம்ப தான் சீன் போடுறா அப்படின்னு அடிக்க வரா. நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிடுறா. அவள் நம்ம ஹீரோயின் காலை தடுக்கி விடலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் தடுக்கி விட்டுறா. ஸோ அவள் போய் தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே அங்கே அவள் சவுண்ட் போட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பா அம்மா வந்துடுறாங்க. அந்த சியா சொல்கிறா, இவனை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டா அப்படின்னு. அங்கே நம்ம ஹீரோயின் நான் தள்ளி விடல, அவளாதான் கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆன்ட்டியும் கிட்ட கேட்குறாங்க. அந்த ஆன்ட்டியும் இல்லை அவளாதான் உள்ளே விழுந்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் கிட்ட சூ ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போல். அந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது. இந்த சியா கத்திட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு கத்தாதம்மா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே அந்த சியா சொல்கிறா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், அவள் தான் என்னை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டா அப்படின்னும் போது அவங்க அப்பா அம்மா வந்துட்டு உன்னோட ஆன்ட்டியே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், உனக்கு அவளை பிடிக்கலன்னு எங்களுக்கு புரியுது, பட் அவள் நம்ம பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சியா வந்துட்டு நான் பொய் சொல்கிறப்பெல்லாம் நம்புறீங்க, உண்மை சொன்னால் நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. இந்த பக்கம் கேட்குறாங்க அந்த ஆன்ட்டி, சூ ஃபேமிலி பற்றி சொல்லு, நீ அங்கே போயிருந்தப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏதாச்சும் பேசினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த ஆன்ட்டியோட கம்பெனி ரொம்ப பெருசு போல், இவங்க ரொம்ப கிரீடியானவங்களும் கூட. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள பெரிய ஆளாகக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து ஃபெங்ஸி அப்படின்ற ஆட்டோமொபைலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கா, அந்த கம்பெனி கொஞ்சம் டம்மியான கம்பெனி தானே, அதில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்களா, அப்போ நானும் அதில் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி சூ ஃபேமிலி வந்துட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இவங்களுக்கு நிறைய ஷேர்ஸ் கிடைக்கும் அப்படின்றதால தான் பண்ணுறாங்க போல். அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆக்சுவலி சும்மா தான் சொல்லியிருப்பா போல், அவள் சிரிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து யூனிவர்சிட்டிக்கு கிளம்பி போகிறா. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோவும் அந்த யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருப்பான் போல். ஸோ அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே கெஸ்ட் லெக்சருக்காக கூப்பிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் வந்து சொல்லும் போது எனக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த பொண்ணை பற்றி என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயினை பற்றி கேட்கும்போது அப்போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து இப்போ யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறாளாம், நீங்கள் படித்த யூனிவர்சிட்டியில் தான் சொல்கிறோட, சரி சரி கெஸ்ட் லெக்சருக்கு அரேஞ்ச் பண்ண, இப்போவே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறான். அசிஸ்டண்ட்க்கு புரிஞ்சு போயிடுது சூவுக்கு வந்து நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ இவ வந்து அங்கே யூனிவர்சிட்டிக்கு போனால் அங்கே வந்து லைன் கட்டி பொண்ணுங்க நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வர விஷயம் தெரிஞ்சு அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக, பிகாஸ் வந்து ஒன் ஆஃப் த ஹேண்ட்ஸம் மேன் போல் அந்த ஊர்லேயே.
நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காள், அந்த ஆக்ஷன் பார்ட்டில மீட் பண்ண பொண்ணு. அவளுமே அங்க நின்னுட்டு தான் இருக்கா. ஸோ, அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க? இவர் வந்து இங்க கெஸ்ட் லெக்சர் பண்றதுக்காக வராரா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க நம்ம ஹீரோ வந்தாராம். இவளுமே கையில இத வச்சுட்டு இருக்கும்போது, இவளுமே ஆட்டோகிராஃப்க்கு தான் வெயிட் பண்றா போல அப்படின்னு, "நீயுமே என்னோட ஃபேனா? இது எனக்கு தெரியாம போச்சு" அப்படின்னு அவன் ஆட்டோகிராஃப் போட்டுட்டு போறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "என்னடா நடக்குது இங்க? நான் இவனுக்கு வந்து ஃபேனா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசித்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க போகும்போது, அங்க நெறைய பொண்ணு இருக்கும்போது ஹீரோயினுக்கு மட்டும் ஆட்டோகிராஃப் போட்டு குடுத்தான் இல்லையா? அவங்க ஜெலஸ் ஆகிட்டு, "நீ என்ன செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றியா சூவ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் டிஃபெண்ட் பண்ண பார்க்குறா. பட் அவங்கலாம் ரொம்ப புல்லி பண்ணும்போது, அங்க நம்ம ஹீரோ வந்துட்டு, "ஆட்டோகிராஃப் போடுறதெல்லாம் என்னோட இஷ்டம். தேவையில்லாம நீங்க எதுவும் இங்க கிரியேட் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து வெளியில வரும்போது, நம்ம ஹீரோ வந்துட்டு, "என்னோட பாட்டிக்கு வந்து உன்னோட சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சாங் எங்களுக்கு ரைட் பண்ணி தரியா? நீ முடிச்சிட்ட அப்படின்னா, நீ எனக்கு கால் பண்ணலான்னு" சொல்லும்போது, ஹீரோயினுக்கு இத ஏதோ ட்ரை பண்றான் அப்படின்னு. ஸோ, "இல்ல நான் வந்து உங்க அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணிக்கிறேன்" அப்படின்னும்போது, "இல்ல நீ எனக்கு தான் கால் பண்ணணும்" அப்படின்னு பிஸ்னஸ் கார்ட குடுத்துட்டு, "நீ எனக்கு ஆட்டோகிராஃப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தல்ல" அப்படின்னு ஆட்டோகிராஃபும் போட்டுட்டு போறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "நான் எப்போ இவனுக்கு ஆட்டோகிராஃப் போட சொல்லி வெயிட் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறா. பார்த்தா அவங்க ஆன்டி இருக்காங்க. அப்ப தாத்தா வந்துட்டு, "இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஆன்டி சொல்றாங்க, "நீ அந்த ஆட்டோமொபைல் கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாருன்னு தானே சொன்ன. நீ ஏன் அந்த மாரி சொன்ன? நான் அத நம்பி அங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு. பணமும் போயிருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "நான் அப்படிலாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே" அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ தாத்தா வந்துட்டு, "அந்த பொண்ணு கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டா. அவளுக்கு எப்படி இத பத்திலாம் தெரிஞ்சிருக்கும்? அவ இப்பதான் நம்ம ஃபேமிலிக்கே வந்திருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து, இவங்க இந்த மாரி லாஸ்ல போணும், இவங்க கிரீடினஸ்லாம் போணும் தான் இந்த மாரி பண்ணியே இருப்பா போல. ஆன்டி வந்துட்டு, "நான் உன்ன சும்மா விட மாட்டேன். உன்ன நான் என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஹீரோயினுக்கு விட்டு தனியா பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, "அன்னைக்கு சியாவ தண்ணிக்குள்ள தள்ளி விட்டது நீ தானே? உண்மைய சொல்லுன்னு" கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "என் ஆன்டி உங்ககிட்ட சொன்னாங்களா? அவங்க ஆல்ரெடி என்ன மிரட்டிட்டு இருந்தாங்க. நீ வந்து எப்போ எனக்கு சாதகமா பேசல அப்படியோ, நான் வந்து இந்த விஷயத்த இந்த மாரி சொல்லுவேன்" அப்படின்னு. ஆனா நான் உண்மைக்கே அவள தண்ணிக்குள்ளலாம் தள்ளலன்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவும், "நீ போலாம்" அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க இந்த சியா அதுக்கப்புறம் அந்த பிரதருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அந்த பிரதர் சொல்றான், "என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இவள இந்த வீட்ல விட்டு அனுப்புறதுக்கு. அவளுக்கும் வயசாகிடுச்சுல்ல. கண்டிப்பா ஒரு மேரேஜ் பண்ணி குடுத்துட்டோம் அப்படின்னா, இவ இந்த வீட்ட விட்டு போயிருவா. நம்ம மட்டும் சந்தோஷமா இங்க இருக்கலாம்" அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. அவ அந்த சாங்ஸ்லாம் ரைட் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, "நான் சாங்ஸ முடிச்சுட்டேன். யார் வாங்க வரீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்துட்டு, "எங்களுக்கு எல்லாருக்குமே நாளைக்கு பிஸியான ஷெட்யூல். ஸோ நீ என் வீட்டுக்கு வந்து குடுத்துரு" அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் அந்த வீட்டுக்கு போகும்போது, அங்க எல்லாருமே ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ வந்துட்டு பாத் எடுத்துட்டு, அங்க டவல் கட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் வந்து இப்படி ரிவீலிங்கா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து, "என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. வந்துட்டு, "எதுக்கு இவ்வளோ ஷை ஆகிட்டு இருக்க? சாங்ஸ நீ குடு. பாட்டி வந்து இப்போதைக்கு இங்க இல்ல. அவங்க கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க" அப்படின்னு சொன்ன உடனே, அவளுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாங்ஸ குடுத்துட்டு வேகமா அங்கேருந்து கிளம்பிடுறா. காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அவங்க அம்மா பார்த்தா, "இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் உனக்கு வெட்டிங்க்கான ஆஃபரும் வந்திருக்கு. நம்மளோட ஃப்ரெண்டு தான் ஜியாங் கம்பெனி. அவங்க கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அவங்களோட பையனை வந்து உனக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஸோ நீ வந்து கண்டிப்பா அந்த பையனை மேரேஜ் பண்ணிக்கணும். நீ அவன் கூட பிளைண்ட் டேட்க்கும் போகணும்" அப்படின்னு பேசுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா இதுல இஷ்டம் இல்ல. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கா போல. அவளுக்கு நம்ம ஹீரோவோட கேரக்டர், அப்புறம் இவகிட்ட பிஹேவ் பண்ற விஷயம்லாம் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அவன்கிட்ட அதை கன்ஃபர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, "நாளைக்கு உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம், "நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா அவனுக்கு வெறும் கையில போக முடியாது. ஒரு கிஃப்ட் வாங்கிக்கலாம்" அப்படின்னு கிஃப்டையுமே வாங்கிக்கிறா. நைட் போல காட்டுறாங்க. கிஃப்ட்லாம் வாங்கிட்டு அவ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வரும்போது, ஒரு குட்டி பையன் அங்க ஓடுறான். அவன் பார்க்கவே ரொம்ப ராயலா இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "இந்த பையன் யாருன்னு?" கேட்கும்போது, அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு, "நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. சூக்கு வந்து சீக்கிரட்டா ஒரு மேரேஜ் ஆகிருச்சு. அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அவங்க 2 பேரோட பையன் தான் இவனு. இவனுக்கு 10 வயசு ஆகுதுன்னு" சொன்னோனே ஹீரோயினுக்கு மனசே உடைஞ்சு போயிருது. ஏன்னா ஒரு மேரிட் மேனை போய் எப்படி அவ லவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் அவ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த கிஃப்ட்டை மட்டும் குடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அந்த கிஃப்ட்டை கொண்டு வந்து இங்க அசிஸ்டன்ட் வந்து நம்ம
ஹீரோ கிட்ட கொடுக்கும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு வாட்ச் தான் இருக்குது. பேசிக்கலி நம்ம ஹீரோக்கு வாட்ச்னா சுத்தமாக பிடிக்காது போல். பட் நம்ம ஹீரோயின் வாங்கி கொடுத்தனா அதை வியர் பண்ணிக்கிறா. ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இதை கொடுக்க தான் நீ வந்தியா, நீ என்கிட்ட பேசலாம் வரலையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் அதை கொடுக்க தான் வந்தேன், இது வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ண போகிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவ்வளோதானா, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்கும்போது அவள் நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறா. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கா. ஹீரோவில் ஃபாலோ பண்ணிட்டே தான் போகிறான். பார்த்தா அந்த ஜியாங் ஃபேமிலியில் பையன் இருக்கான்ல, ஜியானோட பையன் இருக்கான் இல்லையா, அவனை மீட் பண்ணுறதுக்கு தான் ஹீரோயின் அனுப்பியிருப்பாங்க போல். அங்கே போன உடனே நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு தான் இவங்க போனாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து தப்பாக தான் பேசுகிறான். அவன் மோட்டிவே வந்து பேபி பெற்றுக்கிறதா தான் இருக்குது. எனக்கு அவன் பேசுகிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவன் வந்துட்டு எல்லா பொண்ணுங்களை பற்றி தப்பாகவும் பேசுகிறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு அவனை அரைஞ்சிட்டு அவன் கையில் சூடான காஃபியுமே ஊற்றி விட்டுறா. அவன் வந்து நம்ம ஹீரோயின் அடிக்க வரும்போது அங்கே கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ கையை பிடிச்சிடுறான். ஸோ அவன் வந்து பாக்கெட்டில் ஒரு ஸ்ப்ரே வச்சுருக்கா போல். அதை அவன் மூஞ்சில் அடித்து விட்டோடனே அவன் உன்னை போய் நான் மேரேஜ் பண்ணுவேனா, நீ ரொம்ப கேவலமானவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஹீரோ வந்துட்டு இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறா, இது அவங்க வீட்டில் பார்த்த பையன் தான் அப்படின்னு. ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீ எப்போவுமே இந்த ஸ்ப்ரேவை கையில் வச்சிருப்பியா அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஆமாம் அப்படின்னும் போது ஹீரோ தயவு செஞ்சு அதை பேக்கில் வை, அதை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அதை நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வெளியில் போயிடுறா. அப்போது ஃப்ரெண்டை கால் பண்ணிவிட்டு அந்த ஜியாங்கை பற்றி நான் எல்லாமே விசாரித்தேன், அவன் ஒரு ப்ளே பாயா, இந்த மாதிரி ஒரு பையன்ற விஷயம் ஊருக்கே தெரியுது அப்படின்னும் போது உன் ஃபேமிலி எதுக்கு அந்த பையனுக்கு ஒன்று மேரேஜ் பண்ணி தரணும்னு யோசித்தாங்க, அவங்க ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க, நீ பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு போனோடனே அவங்க அப்பா வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு, அந்த பையனை எப்படி நீ ட்ரீட் பண்ணலாம், அந்த ஃபேமிலி வந்து நம்மக்கிட்ட கான்ட்ராக்ட்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க உன்னால அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் எதுவுமே யோசிக்காமல் நான் வந்துட்டு அந்த பையன்கிட்ட சாரி கேட்குறேன், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் வர சொல்லுங்க அப்படின்னு அட்ரஸை கொடுத்துட்டு போயிடுறா. இந்த சியா வந்துட்டு இவளை எப்படியாச்சும் அசிங்கப்படுத்திடணும், இவ வேறு யாரையுமே மேரேஜ் பண்ணிக்க கூடாது, அந்த ஜியாங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஏதோ தப்பான பிளான் வச்சுட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. அந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே என்ன பண்ணுறா அப்படின்னா, அங்கே ஒரு ஒர்க் பண்ணுற பொண்ணுக்கிட்ட ஒரு ட்ரக் கொடுத்துட்டு இந்த ட்ரக்கை கலந்துரு, கண்டிப்பாக இங்கே சூ வருவார், அவரை வந்து ட்ரக் கொடுத்துட்டு குடிக்க வச்சு மயக்கி அந்த ரூம்குள்ளே அனுப்பி விட்டுரு, நாங்கள் போயிடுறேன், எங்களுக்குள்ளே ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக சூவை மேரேஜ் பண்ணிக்க முடியும், அதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்கிறேன். சியாக்கு ஆக்சுவலி சூ மேலே ஒரு கண்ணு போல். ஸோ அவள் வந்து சூவை மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கணும்னு ஆசைப்படுறா. அதனால அந்த ரூம்குள்ளே இவ போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த ஒரு பர்சனை உள்ளே அனுப்பினோடனே இவ உள்ளே போயிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறா. உள்ளே இருக்குது நம்ம ஹீரோ கிடையாது, அந்த ஜியாங் தான் போல. அங்கே நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாருங்க எல்லாரும், இது என்னோட ஃபியான்ஸே, அப்புறம் இதனோட தங்கச்சி, ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது நான் எப்படி இவனை மேரேஜ் பண்ணிக்க முடியும், நான் அந்த மேரேஜேவே கால்ட் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. இந்த சியா எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறா, பட் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ண முடியும். ஸோ எல்லாருமே அவளை தப்பாக தானே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது, ஹீரோட பேர்லாம் அடிபட்டிருக்கும் போல். ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம ஹீரோ கேட்குறான், என்ன ஏதோ எனக்கு ட்ரக் கொடுக்கறத பற்றி பேசிகிட்டு இருந்தியாமே அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் உங்களுக்குலாம் ட்ரக் கொடுக்க ரெடி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்கும் போது சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ வீட்டில் காட்டுறாங்க, அந்த சியாவை போட்டு அவங்க வீட்டில் திட்டிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணியிருக்க, நம்ம ரெப்புடேஷனே போச்சு, நீ அந்த ஜியாங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லைனா ஊரே உன்னை அசிங்கமாக பேசும் அப்படின்னு அந்த பையன் கூட மேரேஜும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ நான் தாத்தா வந்துட்டு நம்ம ஹீரோயினை கம்பெனிஸை பார்த்துக்க சொல்லிடுறாரு. ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க, கம்பெனியில் நம்ம ஹீரோக்கிட்ட ஒரு பையன் இருக்கான்ல, அவன் ஆக்சுவலி அது அவங்க அண்ணன் பையன் போல். அவங்க அண்ணனும் அவங்க அண்ணன் ஒய்ஃபு வந்து அப்ராடில் இருக்காங்க, இந்த பையன் இவங்க கூட இருக்கான் போல். அது நம்ம ஹீரோவோட பையன்லாம் கிடையாது. அவன் சொல்கிறான், ஒழுங்காக போய் உனக்கு லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, இல்லைனா வேற ஒரு பர்சன் தூக்கிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எனக்கு அதெல்லாம் தெரியும், வேலையை மட்டும் பாரு அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே அதை சீரியஸாக எடுத்துகிட்டு ஹீரோயின் கிட்ட நைட்டு நீ என் கூட டின்னருக்கு வரியா அப்படின்னு கூப்பிட்றான். அவள் கூப்பிட்டா வரமாட்டான் அப்படின்னு பாட்டி தான் வர சொன்னாங்கன்னு போய் சொல்லிடுறான். அப்புறம் அங்கே போனால் அங்கே ஒரு லவருக்கு செட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு உண்மைக்கு இதை பாட்டி தான் அரேஞ்ச் பண்ணாங்களான்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு நான் உண்மையை சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்கிறான். அங்கே அந்த குட்டி பையனுமே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது அவள் கேட்குறா இது யார் அப்படின்னு. நம்ம ஹீரோ என்னோட அண்ணனோட பையன், என்னோட அண்ணனும் அண்ணியும் வந்து அப்ராடில் இருக்காங்க, ஸோ அவன்
என் கூட தான் இருந்துட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்குமே ஹாப்பி ஆகுது. அந்த குட்டி பையன் வந்து ஒரு ரிங்கை கொடுக்குறான். நம்ம ஹீரோ அதை எடுத்துகிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணுறான். நான் ஸ்டார்டிங்லேருந்தே உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். நான் அவனை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ லைஃப்பை வந்து நான் உன் கூட லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோனும் லவ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, ஸோ கை கொடுக்குறா. ஸோ ஹீரோவுமே அந்த ரிங்கை போட்டு விட்டுறான். அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கு நீ தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டியான்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹக் தானே கேட்குற அப்படின்னு ஹக் பண்ண வரும்போது இல்லை ஹக் கிடையாது, எனக்கு கிஸ் தான் வேணும் அப்படின்னு அவன் கிஸ் பண்ணுறதுக்கு போகிறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து ஒரு ப்ராமிஸ் வாங்கணும். ஜென்ரேஷனில் இருக்க லவ்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு ஆள் கூட இருக்கிறது, அப்படி இருக்கும்போது வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. நீ வந்து நான் லவ் பண்ணுற அப்படின்னா நீ என்னை மட்டும்தான் லவ் பண்ணணும், நீ என்ன தான் மேரேஜ் பண்ணிக்கணும், எப்போவுமே எனக்கு லாயலாக இருக்கணும், அதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஓகே இல்லாமையா நான் அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.